தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டில் தமிழ் வாழ்க வடிவத்தில் வாய்க்கால் அமைப்பு. தமிழ், இயற்கை மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடையில் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளாகும். இதன் மொத்த பரப்பளவு 119 கிலோமீட்டர். முத்துப்பேட்டை மாங்குரோவ் காடுகள் பிச்சாவரம் மாங்குரோவ் காடுகளை விட 10 மடங்கு பெரியது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாங்குரோவ் காடுகள் இவை. ஆறுகள் கடலில் கலக்கும் இடங்களில் சேறு கலந்த சதுப்பு நிலங்களில் அலையாத்தி காடுகள் வளர்கின்றன. கோரையாறு, பாமணி ஆறு, வளவனாறு, கிளைத்தாங்கி ஆறு, நசுவினி ஆறு, பாட்டுவனாச்சி ஆறு, கண்டபரிச்சான் கோரையாறு, மரைக்கா கோரையாறு ஆகிய ஆறுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கடலில் கலக்கும் ஆழமற்ற பகுதி லகூன் எனப்படுகிறது. இங்கு வளரும் காடுகள்தான் அலையாத்தி காடுகள். கழுதை முள்ளி, நரிகண்டல், வெண்கண்டல், பன்னுக்குத்தி, கருங்கண்டல், சிறுகண்டல், தில்லை, திப்பரந்தை, நெட்டை, சுரப்புன்னை, குட்டை சுரப்புன்னை, மலட்டு சுரப்புன்னை, சோமுந்திரி, சோனரேசியா, எபிடெலா உள்ளிட்ட மரங்கள் வளர்கின்றன. சாம்பல் நிறத்தில் இருக்கும் இம்மரங்கள் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை பூக்கும் தன்மை கொண்டவை. வேர்கள் மூலம் சுவாசிக்கும் தன்மையுடைய அவி சென்னியா மெனரனா எனப்படும் தாவரம் முத்துப்பேட்டையில் உள்ள இந்த சதுப்பு நில காடுகளில்தான் உள்ளது. புவியியல் அமைப்பில் முக்கியமான ஈரப்பத நிலப்பகுதியாக முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் குறிப்பிடப்படுகின்றன. நாட்டில் உள்ள அலையாத்தி காடுகளில் 61% காடுகள் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம், முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம், அதிராம்பட்டணம் பகுதிகளை உள்ளடக்கிய லகூன் பகுதியில் 29,713 ஏக்கரில் பறந்து விரிந்துள்ளது. அலையாத்தி காடுகள் இயற்கை பேரழிவான சுனாமி புயல் தடுப்பு அரணாக விளங்குகிறது. மழைக்காலங்களில் கடலில் மத்தியில் உருவாகும் புயல் கரையை அடையும் பொழுது மணிக்கு 100 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசச் செய்யும். இவ்வாறு அதிக வேகத்துடன் புயல் காற்றினை இந்த காடுகள் தடுத்து நிறுத்தி அதன் வேகத்தை குறைக்கிறது. மீன் மற்றும் இறால், கடல் மீன்களின் உற்பத்தியையும் அதிகரிக்கச் செய்கின்றன. புயல், வெள்ளம் இதுபோன்ற இயற்கை பேரழிவில் இருந்து பொதுமக்கள் மற்றும் இயற்கை உயிரினங்களையும் பாதுகாக்க பெருமளவு பயன்படுகிறது. அலையாத்தி காடுகளை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வனத்துறைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம், பசுமை திட்டம் திட்ட இயக்குனர் மற்றும் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அன்வர்தீன் ஐஎஃப்எஸ் அறிவுறுத்தலின்படி திருச்சி மண்டல வன பாதுகாவலர் என். சதீஷ் ஐஎஃப்எஸ், திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் ஆகியோர்களின் உத்தரவின்படி திருவாரூர் வனச்சரக அலுவலர் ஜனனி மேற்பார்வையில் வனவர்கள், வன காப்பாளர்கள், வனக்காவலர்கள், வன பணியாளர்கள் ஆகியோர்கள் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டில் தமிழ் வாழ்க என்ற வடிவில் வாய்க்கால்களை வெட்டி அதன் கரைகளில் அலையாத்தி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். முத்துப்பேட்டை பகுதியில் ஆறுகளும் கடலும் ஒன்று சேரும் பகுதியில் 1,02,020 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் பரவியுள்ளன. இங்குள்ள மரங்களை பராமரிக்கும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் அவ்வப்பொழுது வாய்ப்புள்ள இடங்களில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே 2023-24 நிதியாண்டில் துறைக்காடு என்ற இடத்தில் நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் 22 லட்சம் மதிப்பில் 50 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்ட அலையாத்தி காட்டில் தமிழ் வாழ்க என்ற வார்த்தை வடிவில் 555 மீட்டர் நீளத்திற்கு 152 மீட்டர் அகலத்தில் கரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தும் 65 மீட்டர் நீளம், 13 மீட்டர் அகலம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்க்கால்களின் கரைகளில் கருங்கண்டல் வகை அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ புகைப்படத்தை வனத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த அலையாத்தி காட்டிற்கு புதிய தோற்றம் தமிழ் சொற்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அலையாத்தி காட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்த இந்த வடிவமைப்பு உதவிகரமாக இருக்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய முயற்சியை தமிழ் மற்றும் இயற்கை வன உயிரின ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.